Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்ல வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோம்னா அதாவது as a design engineer நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி போகும்போது மட்டும் அங்க ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், எப்படி ரூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஷீட் வந்து எப்படி ஹோல்டிங் அண்ட் அன்ஃபோல்டிங் பண்றது, அந்த மேனுஃபேக்சருக்கு இப்போ நம்ம ஒரு டிசைன் சென்ட் பண்றதாக்க என்னென்ன ப்ரொசீஜர் அவங்க சிம்பலிக் ரெப்ரசென்ட் பண்ணும், அதெல்லாம் என்ன வந்து சிம்பிள்ஸ்ன்றது பார்க்கணும். அந்த வகையில் நம்ம வந்து பெஞ்ச் வைஸ் அண்ட் மிஷின் வைஸ் வந்து எப்படி ரீடிங் பண்ணி மேனுஃபேக்சர் எப்படி பண்ணி டூல் டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அந்த அது டிஸ்கஸ் பண்ணிடணும் வந்து. ஓகே, இப்போ நம்ம இது வந்து இன்னொரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கனெக்டிங் ராட் ஐசி இன்ஜின் வந்து நம்ம கனெக்டிங் ராட் தான் பண்ண போகிறோம். ஓகே, இது நார்மலாக வந்துட்டு நீங்கள் வந்து பிஸ்டன் கனெக்டிங் ராட் பண்ணுறது வேறு, இது கனெக்டிங் ராட் பண்ணுறது வேறு. இதில் வந்து அவங்க வந்து சிம்பாலிக் டைமென்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, இது சிம்பிள்ஸ் வந்து பிடிச்சிருப்பாங்க. மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணுறது என்னன்னாக்கா அவங்க வந்து நம்ம வந்து சிம்பிள்ஸ் வந்து தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எந்த இடத்துல எவ்வளோ டாலரன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ இருக்கணும், அந்த வேல்யூ இருக்குது, எந்த மெட்டீரியல் கொடுக்கணும், டேபிள் ஆஃப் கண்டென்ட் எல்லாம் என்னன்றதை வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஐசி இன்ஜின் கனெக்டிங் ராட் பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்டிங் ராட் என்ன நம்மளுக்கு வந்து கனெக்டிங் ராட்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அந்த அசம்பிளிஸ் நம்ம செப்பரேட்டாக செக்ரிகேட் பண்ணி அந்த பார்ட்ஸ் எல்லாம் அப்புறமா தான் நம்ம வந்து ஒட்டா வந்து நம்ம அதை ஜாயின் பண்ணுறது. அந்த ஐசி இன்ஜின் கனெக்டிங் ராடுக்கு வந்து பார்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து கனெக்டிங் ராட். நான் அசம்பிள் பண்ணேனாக்கா எனக்கு வந்து இப்படி இருக்கும். அதனால் எனக்கு இது வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து 7 பார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து டோட்டல் இங்கே இண்டிகேட் ஆகுது. அது வந்து ஒன்றா வந்து இங்கே செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் டிசைன் இன்ஜினியருக்கு கொடுக்குறது இருந்தாக்கா இந்த மாதிரி தான் நான் வந்து ஷீட்டில் வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்து டிராஃப்டிங் பண்ணி கொடுப்பேன். இந்த டிராஃப்டிங் வச்சு தான் அவர் வந்து டிசைனிங் வந்து எப்படி எங்கே கனெக்ட் ஆகுது, என்ன பார்ட்டுன்றது வந்து இண்டிகேட் பண்ணுவார். இந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சர் நான் சென்ட் பண்ணோன்னா மேனுஃபேக்சர் ஆகிற வந்து பார்ட்டு வந்து அதை அசம்பிளி பண்ணணும் இல்லையா, அசம்பிளி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்து இதில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்க பார்ட்ஸ்ன்றது வந்து இதில் இண்டிகேட் பண்ணணும். ஓகே, இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கனெக்டிங் ரோடில் வந்துட்டு நம்மளுக்கு அசம்பிளி பார்ட்ஸ் இருக்குது, நம்ம அது என்னென்ன பார்ட்ஸ்ன்றது வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உடனே வந்து இப்போ மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணிட்டு உடனே அவர் மேனுஃபேக்சர் டிசைன் பண்ணி அது எல்லா டிசைனெல்லாம் பார்த்து கிளியர் ஆகி எனக்கு வந்து இப்போ மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கக்கா அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ப்ரொடக்ஷன் ஆகிட்டோன்னு எனக்கு வரும்போது அசம்பிளி பண்ணணும். அசம்பிளி பீரியடில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அசம்பிளி வந்து எப்படி ஆகுது, எங்கெங்கே அசம்பிளி ஆகுது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஒரு கனெக்டிங் ராட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கணும், எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்றது வந்து நான் இண்டிகேட் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வந்து கனெக்டிங் ராடில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 1 ராட்ன்றது நேம் ஆஃப் தி பார்ட், மெட்டீரியல், நோட்ஸ் அண்ட் தென் குவாலிட்டி. இதில் வந்து இப்போ நோட்ஸ்ன்றது வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், ஹேண்டில் வித் கேர், இல்லைக்கா அந்த மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ஒரு நெட் வாட்டர் போடுங்க, அந்த அது பெயிண்ட் பண்ணிட்டோன்னு இல்லை ஃபினிஷிங் பண்ணணும், இல்லைக்கா அந்த மெட்டீரியல் வந்து கோட்டிங் எதாவது போடணும்ன்றது வந்து நீங்கள் என்ன இந்த நோட் கொடுக்குறதா கொடுக்கலாம். இப்போ நான் வந்து கனெக்டிங் ராடு அப்புறமா வந்து கேப் புஷ் போடுறதுக்கு முன்னாடி கேப்பில் வந்துட்டு நாங்கள் வந்து கோட்டிங் போடணும், இல்லை ஒன்று அது வந்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஆடப் பண்ணுன்றதுனா இருந்துச்சுனாக்கா இதில் வந்து மெட்டீரியல் வந்து நம்ம ஆடப் பண்ணிக்கலாம் நோட்டில். ஓகேவா, அந்த அது வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்றது வந்து செக்ரிகேட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ராட், பிரேஸ் அண்ட் தென் புஷ், கேப், ஸ்பிளிட் பின், கேஸ்டனட், போல்ட், இது 7 பார்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பார்ட்ஸில் இண்டிகேட் ஆகுது. அது வந்து எந்த மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணுன்றதை வந்து மேனுஃபேக்சருக்கு எப்படி இண்டிகேட் பண்ணுறோம்னாக்கா அந்த மெட்டீரியல் என்ற காலமில் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து எஃப் ஸ்டீல், ஜிஎம், எஃப் ஸ்டீல், எம்எஸ் ஸ்டீல்ன்றது இண்டிகேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, எஃப் ஸ்டீல் ஆனாக்கா என்ன இண்டிகேட் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும், எஃப் ஸ்டீல் ஸ்டீல் இண்டிகேட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிரேஸ்ன்றது இண்டிகேட்டர். பிரேஸ் வந்து நம்ம வந்து ஜிஎம் வந்து நம்மளுக்கு வந்து டைகாஸ்டிங் மெக்னீஷியம்ன்றது வந்து பார்ட் இண்டிகேட் ஆகுது. அது எனக்கு பேசிக் வந்து அந்த புஷ்லையும் வந்து எனக்கு டைகேட் மெக்னீஷியம்லும் ஒன் ஆகுது. ஸ்டீல் வந்துட்டு எனக்கு கேப் வந்து ஸ்டீல் மெட்டீரியல் இண்டிகேட் ஆகுது, எனக்கு ஒரு பார்ட் வேணும். ஸ்டீல் ஸ்பிளிட் பின்ன்றது வருது, ஸ்பிளிட் பின் எனக்கு மைல்ட் ஸ்டீல் இண்டிகேட் ஆகுது. 2 பார்ட்ஸ் வேணும் எனக்கு. கேஸ்டிங் நெட்ன்றது இண்டிகேட் ஆகுது, ஸ்டீல் பார்ட்ல இண்டிகேட் பண்ணுறோம். 2 பார்ட்ஸ் எனக்கு வேணும், அந்த மாதிரி 2 வேணும். நெக்ஸ்ட் போல்ட்டு வந்து எனக்கு ஸ்டீல் பார்ட்டில் பண்ணுறோம், குவான்டிட்டி எனக்கு 2 இருக்கணும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வந்து பார்ட்ஸ் வந்து என்னென்னு தெரிஞ்சிச்சு. பட் இது வந்து எந்தெந்த பார்ட்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு இண்டிகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ராட் பார்ப்போம். ஓகேங்களா, ராட்ன்றது வந்து நம்மளுக்கு கனெக்டிங் ராடில் இங்கே பாருங்கள் இந்த போர்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா, நான் இப்போ ட்ரா பண்ணி காமிக்கிற ஒரு ராட்ன்றது பாருங்கள். எனக்கு இந்த போர்ஷன் எடுத்துருப்பேன், இந்த போர்ஷன்லேருந்து எனக்கு வந்து இந்த கனெக்ட் ஆகி இந்த ஃபுல் லென்த் இங்கே வந்து இங்கே இண்டிகேட் ஆகி இந்த பாதி கருவில் போர்ஷன் வந்து இங்கே இதுதான் எனக்கு வந்து கனெக்டிங் ராட்ன்றது வந்து எனக்கு இண்டிகேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2ன்றது வந்து எனக்கு இண்டிகேட் ஆகுது. பார்ட் 2வில் பார்ட் 2 எனக்கு வந்து பிரேஸ்ன்றது வந்து இண்டிகேட் ஆகுது. பிரேஸ்ன்றது எனக்குன்னா கனெக்டிங் ராட் வந்து கனெக்ட் பண்ணுறது தெரியுமா, அந்த கனெக்டிங் பண்ணுற போர்ஷனில் வந்துட்டு எனக்கு வந்து பிரேஸ் வந்து நம்ம இண்டிகேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் பொசிஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் வந்து நம்மளுக்கு வந்து புஷ் இண்டிகேட் இப்போ புஷ் தேர்ட் வந்து நான் இண்டிகேட் ஆகிட்டு இந்த புஷ்ஷஸ் வந்து நம்ம இண்டிகேட் போடணும்னாக்கா இந்த கர்னல் பொசிஷன்ஸ் இருக்குது தெரியும், இந்த டெர்மினல் பொசிஷன் இங்கே வந்து நம்ம பிரேஸ் போடும். அந்த இதில் வந்துட்டு நமக்கு வந்து
புஷ் இந்த சர்க்கிள் பார்ட் திரும்ப இருக்க கனெக்டிங் ஆகுது வந்து நமக்கு வந்து புஷ் போடுறோம். ஓகேவா, பார்ட் வந்து கனெக்டட் போர்ஷன்ஸ் இருக்கிறது. கேப் வந்து ஃபோர்த் பார்ட் வந்து நம்மளுக்கு கேப் இது நம்ம வந்து மேலே கனெக்டிங் ரோடுக்கும் இந்த இது பார்ட்ஸுக்கும் வந்துட்டு நமக்கு ரெண்டு கனெக்ட் பண்ணுறது. ஃபிஃப்த் பார்ட் வந்து நமக்கு வந்து ஸ்பிளிட் பின் வந்து இண்டிகேட் ஆகுது. ஸ்பிளிட் பின் வந்து ஃபிஃப்த் பார்ட் வந்து இந்த பின் வந்து எங்கள் 2 கொஷனுக்கு வந்து ஃபிட் ஆகிறதுக்கு வந்து இண்டிகேட் ஆகுது. அந்த ஸ்பிளிட் பின் வந்து நெக்ஸ்ட் 6th வந்து ஸ்பிளிட் பின் கனெக்டிங் ரோடுக்கு மூணுக்கு வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு 6th வந்து நெட் போட்டு போடுறோம். ஓகேவா, அந்த இது வந்து புஷ் வந்து இதை இண்டிகேட் பண்ணுறோம். புஷ் கனெக்டிங் பார்ட் பண்ணுறது புஷ் வந்து இந்த இதுதான் கனெக்டிங் பார்ட். இது வந்து நம்ம வந்து பார்ட்ஸு. ஓகே, இந்த பார்ட்ஸில் வந்து எப்படி இப்போ வந்து இது வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்றதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்ப்போம். ஐசி இன்ஜின் கனெக்டிங் ரோடு. ஓகேவா, ஐசி இன்ஜின் கனெக்டிங் ரோடில் வச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஐசி இன்ஜின் கனெக்டிங் ரோடு. ஃபஸ்ட் ஐசி இன்ஜின் பெர்ஃபார்ம் நான் சொல்கிறேன். ஐசி இன்ஜின் இன்டர்னல் கம்பக்ஷன் இன்ஜின். ஐசி இன்ஜின் வந்து இன்டர்னல் கம்பக்ஷன் இன்ஜின் வந்து இண்டிகேட் ஆகுது. ஓகே, இந்த இன்டர்னல் கம்பக்ஷன் இன்ஜினில் வந்துட்டு நமக்கு வந்து பிஸ்டனுக்கு நமக்கு வந்து கனெக்டிங் ரோடு கனெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து ரீடிங்ஸில் வந்து நம்ம வந்து இது பார்த்தாச்சு. நம்ம டயக்ராமில் வந்துட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதே நம்ம வந்து மெக்கானிக்கல் ட்ராயிங்ன்றதை வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம ஃப்ரம் பிகினிங்ன்றது வந்து இண்டிகேட் ஆகும். ஃப்ரம் பிகினிங் கொஷன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஜென்ரல் மோட்டர் கிராஃபிக் லாங்குவேஜ் என்னக்கா கிராஃபிக் லாங்குவேஜ் எப்படி பண்ணணும், கரெக்ஷன் ட்ராயிங் எப்படி கரெக்ட் பண்ணணும், கிளாஸ் மிஷின்ஸ் வந்து ரெடி பண்ணணும். நம்ம நார்மலாக வந்துட்டு ப்ரொடக்ஷன் ட்ராயிங் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம நார்மலாக பார்க்குற டயக்ராம். ப்ரொடக்ஷன் ட்ராயிங் வந்து எப்படி இருக்குனாக்கா இங்கே பாருங்கள். அதை நான் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இந்த பார்ட் வந்து ஃபுல் எவ்ரி ஈச் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து இண்டிகேட் பண்ணணும். இதில் வந்து ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிள்ஸ் தான் நம்ம வந்து ரெப்ரசென்டேட் பண்ண போகிறோம். ட்ராயிங்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்றது ஒன்று டிஸ்கஸ் பண்ணி வந்துருக்கோம். ஓகேவா, ஓகே, இந்த வீடியோ இதெல்லாம் நம்ம எட்டு பண்ணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி முடிச்சுருக்கோம். ஓகே, தேங்க்யூ.